ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய விஷயங்களை இன்டெரக்டாக காமிப்பாங்க. ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 9. கோல்டன் வீக் வருது, வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா அந்த டைம்ல சிட்டோசே என்கிட்ட வந்து சமைக்க கத்துக்கிட்டான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு ஷீனா சொல்லவும், பிரேக் டைம்ல எனக்கு எந்த பிளான்ஸுமே இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஃப்ரீயா அப்படின்னு ஷீனா கேட்கறா. ஆமா நான் ஃப்ரீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த டிக்கெட்டை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வா கேட்கறா. சரி நம்ம ஹீரோ சொல்றான், கோல்டன் வீக்ல ஒரு நாள் எனக்காக ஒதுக்குறியா அப்படின்னு வா கேட்கறா. நம்ம கூட சேர்ந்து ஷாப்பிங் போகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும், எனக்கும் ஹாப்பி தான் ஆனா நம்ம ஹீரோ சொல்லவும், அண்ட் நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு வா சொல்றா. ஓகே நான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிறான். சரி எங்க போகணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், அதை நான் டிசைட் பண்ணல, உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடமாவும் இருக்கணும் அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோவா ஒரு லுக்கு விடுறா. நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசை, ஆனா நீ சிரிக்க கூடாது சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவான். அவ்வளோ சரின்னு சொல்றா. கேட் கஃபே அங்க போகணுன்ற ரொம்ப நாள் ஆசை நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி நம்ம அங்க போயிட்டு அப்புறமா ஷாப்பிங் போகலாம், நான் ஆர்கேட் போனதே இல்லை, அங்க போய் விளையாடணும்னு ஆசை, அதை எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்றாங்க. எப்போ லீவ் விடுவாங்கன்னு காத்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், நானும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ கோல்டன் வீக்னு சொல்றான், அந்த ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது, இன்னைக்கு நம்ம எனக்கு சமையல் கத்து கொடுக்க மாகிரவை இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சிட்டாசே சொல்லவா. ஆக்சுவலி நீயே தான் ஒன்ன இன்வைட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்தது செய்ய போற சாப்பாடை டேஸ்ட் பாக்குற நம்ம கெஸ்டா வந்திருக்கிறது ஆமனே அப்படின்னு சிட்டாசை சொல்லவோ, இது என்னோட வீடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காலங்காத்திலேயே தொந்தரவு பண்றதுக்கு சாரின்னு ஷீனா சொல்லவும், பரவாயில்ல எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரீங்கல்ல, அப்புறமா சிட்டாசே இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பண்ண மாதிரி ஏதோ பண்ணிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்ப்பா, சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் சமைக்கிறேன்னு வா சொல்றா. இப்போ ஷீனாவும் சிட்டாசேவும் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஷ்ரம்பை வந்து ரெண்டு கையிலேயே பிடிச்சி இதோ இந்த மாதிரி வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஷீனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே தூக்கம் வரவும் தூங்கிடுதான். எஞ்சி பார்த்தா ஷீனா மேல சாஞ்சிருக்கான். மாஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், நான் இங்க வந்து உட்காந்தா நீ அப்படியே மேல சாஞ்சு தூங்கிட்ட அப்படின்னு வா சொல்றா. சாரின்னு சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும்னு வா சொல்றா. இதுல மாஹீரோ தான் நல்லா என்ஜாய் பண்ணா. அச்சோ ஆமனி என் மேல தூங்கி விழுந்துட்டான், இது ரொம்ப நல்லா இருக்கு, இப்படிதான் அவன் நினைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சிட்டாசே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எப்போல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்டுக்கிட ஆரம்பிச்சிங்க, நடத்துங்க அப்படின்னு சிட்டாசே சொல்லவும், நான் தூங்கும் போது நீ எதுவும் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உங்களை எதுவுமே பண்ணல மயிலாட் அப்படின்னு வா சொல்லவும், மஹீரோ உண்மையிலேயே அவ எதுவும் பண்ணலையா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு ஷீனா சொல்றா. மஹீரோ இது டேஸ்ட் நல்லா தானே இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், நானே சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குன்னு வா சொல்றா. இன்னைக்கு நியாயமா தான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சிட்டாசி சொல்றா. நம்ம ஹீரோவா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றான். இட்ஸ்கி கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ணுவா, ரொம்ப தேங்க்ஸ் மா ஹீரோ அப்படின்னு சொல்லி சிட்டாசே கிளம்புறா. அவ போன அப்புறமா ஷீனா வந்துட்டு, ஆக்சுவலி என்ன மன்னிச்சிரு சிட்டாசே, ஒன்னு எதுவும் பண்ணலாம், நீ தூங்கிட்டு இருக்கும்போது நான் கள்ளத்தை படிச்சு கிள்ளி பார்த்துட்டு இருந்தேன், அப்புறமா முடியவும் தொட்டுட்டு இருந்தேன், நீ தூங்கும்போது ரொம்ப கியூட்டா இருந்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வா சொல்லவும், பசங்க கண்ணத்தை கிள்றது அவ்வளோ ஜாலியாவா இருக்கும், ஒரு வகையில அது உண்மைதான், எனக்கும் உன் கண்ணத்தை கிள்றது பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ தொட்டு பாக்குறான். ஹே ஆமனே, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போறோம், எந்த மாதிரி லுக்ல இருந்தா நல்லா இருக்கும், பிரிமான் ப்ராப்பர் லுக்கா இல்ல மெச்சூர் லுக்கான வா கேட்கவும், அது ஒவ்வொரு பர்சனை பொறுத்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லுன்னு வா கேட்கறா. பிரிமான் ப்ராப்பர் லுக்ல நீ ரொம்பவே கியூட்டா தெரிவ, மெச்சூர் லுக்ல நீ ரொம்பவே பியூட்டிஃபுல்லா தெரிவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வெக்கமே படாம எப்படிப்பா இந்த மாதிரி விஷயத்துல அசால்ட்டா பேசுற அப்படின்னு வா கேட்கவும், நீ தானே கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான். பிரிமான் ப்ராப்பர் லுக், அதுலயே நான் வந்து உன்னை மயங்க வைக்கிறேன் பாரு, அழகை பார்த்து நீ வாய் அடைச்சு போக போற அப்படின்னு வா சொல்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது, இவங்க ரெண்டு பேருமே வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் ட்ரெஸ் அப் பண்ணதுல அழகா தெரியுறான். ஷீனாவும் அழகா இருக்கா. உன்னோட ஹேர் ஸ்டைல் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கூட விளையாடுவோம்ல அதான் வழியில இருக்க கூடாதுன்னு ஏத்தி கட்டியிருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், அது உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சிரிக்கிறதா இருந்தா சிரிச்சுக்கோ, அது காமெடியா தானே இருக்குன்னு வா கேட்கவும், இல்ல உண்மையிலேயே இது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீமே ரொம்பவும் அழகா இருக்க அப்படின்னு வா சொல்றா. சரி நீ போய் அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு ஒன்னா கிளம்புறாங்க. வா இது உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருக்குது அப்படின்னு ஷீனா கேட் கேஃபேவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சில்க்குங்கிற ஒரு பூனை வருது, என்ன அது வந்து லைட்டா தொட்டுட்டு போயிட்டு அப்படின்னு ஷீனா வருத்தப்படவும், அவ ஹலோ சொல்லிட்டு கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன், அதுங்க உன்கிட்ட கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடும், சரிப்பா நம்ம போய் காஃபியை குடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். வா இந்த கேட் ரொம்பவே கியூட்டா இருக்கு, இதை குடிச்சு நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, இது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு வா சொல்லவும், நீ இதை குடிக்கலன்னா தான் அது வேஸ்டா போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் அவளோ எடுத்து குடிக்கிறா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவளை ஒரு போட்டோ எடுக்கிறான். என்னாச்சுன்னு வா கேட்கவும், உனக்கு ஒரு மீசை முளைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். நான் காமெடியா இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்காதப்பா அப்படின்னு வா சொல்லவும், எனக்கு நீ கியூட்டா தான் தெரியற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீனா மேல ஒரு பூனை ஏறி உட்காந்துக்குச்சு. ஹே அது சில்க் தானே, சில்க் இப்போ உன் கூட சேர்ந்துட்டாளா அப்படின்னு ஷீனா கேட்கவும், ஆமா சில்க்கும் கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரியே தான் ஹீரோ, பழகிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா, ஆனா பழகினதுக்கு அப்புறம் ரொம்பவும் ஃப்ரெண்ட்லி ஆயிட்டா ஒன்ன மாதிரியேன்னு சொல்லவும், நீ என்ன பூனைன்னு சொல்றியா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், சாச்சா அப்படிலாம் இல்ல, அப்படித்தானே சில்க் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மியா அப்படின்னதும் ஆமாங்கிற மாதிரி சொல்லுது. நீ கேட் மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்ற அப்படின்னு வா முறைக்கிறா. இப்போ இவங்க ஷாப்பிங் போயிட்டு இருக்கவும், ஹீரோ இந்த ட்ரெஸ் உனக்கு கண்டிப்பா அழகா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ நார்மலா அழகா தெரிவா, இதுல இன்னும் அழகா தெரிவா நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அதை ட்ரை பண்ணி பாக்குறேன்னு வா போறா. ஹாய் ஹேண்ட்ஸம், தனியா தான் வந்திருக்கியா, உனக்கு ஓகேனா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கவும், ஆக்சுவலி நான் இங்க ஒருத்தருக்கா வெயிட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு
மாஹிரோ வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு கிளம்புறா. இப்போ ஆர்கேட்ல போயிட்டு அவங்க விளையாடுறாங்க. மாஹிரோ நிறைய ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு வழியா ஒரு பொம்மையை ஜெயிக்கிறா. அம்மனி இதை நீ ஏத்துக்கிடுவியா அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும், இது நீ கஷ்டப்பட்டு ஜெயிச்சது நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சதே உனக்காக தான். இது பாக்குறதுக்கும் அந்த சில்க் மாதிரியே இருக்குல்ல, பசங்களுக்கு பூனை பிடிக்காதா, உனக்கு வேண்டானா விட்டுருன்னு பேசிட்டு இருக்கும்போதே இதை நான் வாங்கிக்கிறேன், நான் இதை பத்திரமா வச்சிருப்பேன், ஆனா உன்ன மாதிரி கட்டி பிடிச்சிட்டே எல்லாம் என்னால தூங்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதை அன்னைக்கே மறந்துருன்னு சொன்னல அப்படின்னு வைக்கப்படுறா. நம்ம ஹீரோவா தலையை தடவலான்னு போகவும், ஷீனா எப்படி இருக்க அப்படின்னு காடவாக்கி அந்த இடத்துக்கு வரான். பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு காடவாக்கி சொல்லவும், இது ஒன்றும் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் பாக்குறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது தான், ஃபுஜிமியா அது நீயா அப்படின்னு காடவாக்கி கேட்கவும் இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் பக்கத்து வீடு, லாஸ்ட் இயர்ல இருந்தே உங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரியும். இட்ஸ்கி சொன்னது கரெக்ட் தான், நீ ட்ரெஸ் அப் பண்ணா ரொம்பவே ஹேண்ட்ஸமா தெரியற, ஷீனாக்கு உன்னோட அந்த சைடு தெரியும்ல அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்றா. ஷீனா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு இப்ப எனக்கு புரியுது அப்படின்னு காடவாக்கி சொல்றான். காடவாக்கி இது யாருக்கோ தெரியாது, யார்கிட்டயே போய் சொல்லிடாதன்னு ஷீனா சொல்லவும், கண்டிப்பா நான் யார்கிட்டயே போய் சொல்ல மாட்டேன், அது போக என் ஃப்ரெண்டு ஃபுஜிமியாக்கு பிரச்சனை வர்றது நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு காடவாக்கி சொல்லிட்டு கிளம்புறான். காடவாக்கி நம்மள பார்த்துட்டா சாரி நம்ம ஹீரோ சொல்லவும், இது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஒன்னா சுத்தும் போது யாரும் பார்க்கலன்னா தான் ஆச்சரியம், கடவாக்கி தான் அதை பார்த்தா அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஷீனா சொல்றா. கடவாக்கி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன், ஈஸியா புரிஞ்சுக்கிட்டால அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் மேல உனக்கு ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஷீனா கேட்கறா. ஆமா, அவன்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் அவன் என் ஸ்கூல்ல பாப்புலரா இருக்கான்னு புரியுது, அவன் ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீயும் அவனே மாதிரி தான் ஷீனா சொல்றா. நான் ஒன்னும் அவன் லெவலுக்கு கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல உன் மேல செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கொன்னு, உன்னை நீயே குறைச்சி எடை போடாத, நீ ரொம்பவும் நல்லவன் தான், இப்படி நீ பேசிட்டு இருந்தா நான் உன்னை புகழ்ந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு ஷீனா சொல்லவும், ஐயோ அப்படிலாம் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ உன் மேல இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட இரு அப்படின்னு சொல்றா. ஃபுஜிமியா நேத்து நடந்ததை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு சொல்லி காடவாக்கி கேட்கவும், நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் இப்படிதான் சொல்லுவான், ஆனா அவனேவா அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல இல்லையோ ஷீனா இவனுக்கு டெய்லி சாப்பாடு செஞ்சு கொடுப்பான்னு ஈட்ஸ்கி சொல்லவும், அவி போட்டு கொடுத்துட்டே நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படின்னா அவ ட்ரைனிங்ல இருக்கிற ஒய்ஃப் மாதிரியான்னு காடவாக்கி கேட்கவும், சச்சா அப்படிலாம் இல்ல, வீடு சாப்பாடு செலவு பிரிச்சுக்கிட்டா செலவு கம்மியாவுல, அதான் நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு ஈட்ஸ்கி சொல்லவும், ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு பொண்ணு அவர் ரூமுக்கு போக மாட்டா அப்படின்னு காடவாக்கி சொல்லவும், இந்த பையன் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு ஈட்ஸ்கி சொல்றான். ஃபுஜிமியா உண்மையிலேயே சொல்ல உனக்கு அவளை பிடிக்கலையான்னு கேட்கவும், ஒருவேளை பிடிச்சிருந்தா தான் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கரோகேவா என்ஜாய் பண்ணீங்களான்னு ஷீனா கேட்கவும், கடவாக்கி நேத்து நடந்ததை பத்தி கேள்வியா கேட்டான். ஆமா நீ என்னத்தை பின்னாடி மறைக்கிறான் நம்ம ஹீரோ கேட்கவும், சொன்னா கோவப்பட மாட்டேன்னு கேட்கவும், கோவப்படுற லெவலுக்கு என்னத்தை மறைக்கிறான் நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து உங்க அம்மாவா சைல்ட்ஹுட் போட்டோஸ் அனுப்புனாங்கன்னு சொல்லவும், சரியான முட்டாள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சில்ட்ரன்ஸ் டேவை பத்தி பேசிட்டு இருந்தப்போ அவனேவோ சின்ன வயசுல கியூட்டா இருப்பாள்லாம் நான் சொன்னேன், அதனாலதான் அவங்க அனுப்புனாங்க அப்படின்னு ஷீனா சொல்லவும், கேவலமான போட்டோ எதுவும் அனுப்பலையே, எனக்கு அதை நீ காட்டுற, அப்படி இல்ல இப்படியே என்கிட்ட மாட்டிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை லாக் பண்றான். ஹீரோவை தள்ளுறங்கிற பேர்ல அவ கீழே விழவும் நம்ம ஹீரோ அவ மேல விழறான். அப்படியே ஒருத்தர் கண்களோட வச்சு பார்த்துட்டு இருக்கவும் அவ கண்ணை மூடுறா. ஹீரோ கிஸ் பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்க்கறா. நீ பார்க்க ரொம்ப வியடா தெரியற அப்படின்னு சொல்லவும், ஒரு பொண்ணுகிட்ட எவ்வளவு க்ளோஸா வந்துட்டு இதை தான் சொல்லுவியான்னு கேட்கவும், சாரிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சம் நான் விட்டா என் கண்ட்ரோல இழந்திருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். உள்ள என்ன பார்க்கணுமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஷீனா வெக்கப்பட்டுட்டு அதே நேரத்துல சோகமா படுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஷீனா வந்து ஆல்ரெடி அவளோட ஃபீலிங்ஸை ஏற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ தான் இன்னும் விலகி போய்கிட்டே இருக்கிறான். நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.